நீர் ஒருவரே அழகில் சிறந்தவர், நீர் ஒருவரே வல்லமை படைத்தவர், நீர் ஒருவரே நிறைவை தருபவர், நீர் ஒருவரே நிறைவாயிருப்பவர், நீர் ஒருவரே ஆதியில் இருந்தவர், நீர் ஒருவரே முடிவாயிருப்பவர், இருந்தவர் இன்றும் இருப்பவர் இனியும் வருபவர், நீர் ஒருவரே இருப்பவர் உயிரோடு எழுந்தவர் உலகை ஆள்பவர், நீர் ஒருவரே வல்லவர் மரணம் ஜெயித்தவர் பரத்தில் சேர்ப்பவர், நீர் ஒருவரே முடிந்தது என்றே சொன்னவர் வாக்கை காப்பவர், நீர் ஒருவரே. ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:2 வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயமுண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். 3 நாட்கள் கூட்டங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த இமேஜில் மேலே இந்த வசனம் தான் இருக்கும். அந்த வசனத்தை அப்படியே நாம் தியானிக்க தேவன் அனுகிரகம் செய்தருளுவாராக. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்ற ஒரு சிறு ஜெபமாக ஆபகுக் தீர்க்கதரிசி இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். இந்த வசனம் ஜெபம் நிறைந்த ஒரு வசனம். நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறார். நீர் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளுவீராக. ஏனென்றால் மோசேக்கு முன்பாக தேவன் தம்முடைய இரக்கத்தை கடந்து போக பண்ணினார். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று மோசேனிடத்தில் தேவன் பேசினார். ஏசாயா 54:7 நாம் வாசிக்கிறோம், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று. 103ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், அவர் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவர் என்று. ஆகையினால்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இரக்கத்தை நினைத்தருளும் என்று. இரக்கத்தை நினைத்தருளும். வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் என்று. இந்த வசனம் சொல்லுகிறது போல நீங்களும் நானும் கூட இந்த வருஷங்களின் நடு நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 2025ஆம் ஆண்டின் மத்திய நாள், மிட் ஆஃப் த டே, த இயர் 2025 எது என்றால் ஜூலை மாதம் 2ஆம் தேதி, 183வது நாளாக அது கணக்கிடப்படுகிறது. இன்னும் ஒரு 3 நாட்கள் தான் இருக்கிறது. வருஷத்தின் சரியான நடுநாளிலே நாம் கடந்து வருவதற்கு. ஆகையினாலே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கூட இந்த வசனத்தின்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டங்களுக்கு தக்கதாக வருஷங்களின் நடு நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தின் நடு நாட்களிலே நின்று கொண்டிருக்கிற நமக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், வருஷங்களின் நடுவிலே தம்முடைய கிரியையை அவர் உயிர்ப்பிப்பார். தம்முடைய கிரியையை அவர் உயிர்ப்பிப்பார்.
எப்பொழுதோ தீர்க்கதரிசி எழுதி வைத்தார், வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் என்று. அது அவருக்காக மாத்திரமா எழுதி வைத்தார்? இல்லை, அதற்கு அடுத்ததாக வருகிற சகல தலைமுறைகளுக்கும், இன்றைக்கும் நமக்கு அடுத்து வரப்போகிற சந்ததிகளுக்கும் கூட இந்த வார்த்தை நிறைவேற உண்மையுள்ளதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறது போல அவர் அருளிய வாக்குத்தத்தங்களும் மாறாதவைகளாக காணப்படுகிறது. அபகுக் தீர்க்கதரிசி தனக்காக அவர் வேண்டிக் கொண்டாலும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று கேட்டுக்கொண்டாலும், வருஷங்களின் நடுவிலே உயிர்ப்பையும் வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் என்று ஒரு தனிப்பட்ட விதத்தில் தேவனுக்கு முன்பாக வந்து நின்றாலும், இந்த வாக்கு தத்தத்துக்கு நீங்களும் நானும் சுதந்திரவாளிகளாக பங்காளிகளாக காணப்படுகிறோம். தேவன் நம்மையும் அவர் நினைத்தருளுகிறார், நம்மையும் நினைத்து அவர் ஆசீர்வதிப்பார் என்று 115 சங்கீதம் 12 வாசிக்கிறோம். இந்த வருஷத்தின் நடு நாட்களிலே இருக்கிற நம்மை தேவன் உயிர்ப்பிக்க போகிறார். அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். தேவனுடைய பார்வைக்கு சகலமும் வெளிச்சமாய் இருக்கிறது, வெளியரங்கமாய் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரோ அதே போல நேற்று என்ன என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார், இன்று எப்படி என்பதையும் அறிந்திருக்கிறார், நாளை இனி வரப்போகிற சகல காலங்களும் என்ன நடக்கும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அதே போலதான் இந்த எலும்புகள் உயிரடையுமா, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருந்தாலும் தீர்க்கதரிசியின் இடத்துல அவர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா. சில சமயத்தில் அப்படிதான், தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருப்பார். ஆயினும் நமக்கு முன்பாக நிற்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேட்பார், இது என்ன காரியம் என்று. அவருக்கு தெரியும் இவனுக்கு கண் இல்லை, இவன் ஒரு குருடன் என்று. ஆகிலும் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய். பர்த்திமேயு சொன்னான், நான் பார்வையடைய வேண்டும். அவருக்கு தெரியும். ஆயினும் ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு கேள்வி கேட்பார். ஆதாம் எங்க இருக்கிறான் என்று தெரியும், ஆயினும் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். இந்த எலும்புகள் உயிரடையும் என்று அவருக்கு தெரியும், ஆயினும் ஒரு கேள்வியை அந்த மனுஷனுக்கு முன்பாக வைக்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி உயிரடையும் என்றும் சொல்லவில்லை, உயிரடையாது என்றும் சொல்லவில்லை. ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்று சொல்லிவிட்டார். அந்த எலும்புகள் உயிரடையுமா. நானும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளின் மத்தியில் தான் காணப்படுகிறோம். ஏதோ ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே சில எலும்புகள் உயிரடைய வேண்டும், சில விஷயங்கள் உயிரடைய வேண்டும். இந்த காரியம் உயிரடையுமா, அதற்குள்ளாக ஒரு ஜீவன் கடந்து வருமா, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த உயிரற்ற சூழ்நிலைகளின் மத்தியிலே இருப்பது, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் நடுவிலே இருப்பது, எப்பொழுது ஒரு உயிர்ப்பிக்கிற அபிஷேகம் இறங்கும், எப்பொழுது ஒரு ஒரு உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதங்கள் கடந்து வரும், எப்பொழுது தேவன் உயிர்ப்பிப்பார். சில உயிர்ப்பிக்கிற காரியங்களுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேவன் எப்பொழுது அதை உயிர்ப்பிப்பார், எப்பொழுது சிதறி கிடக்கிற எலும்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்க்கப்படும், எப்பொழுது இந்த பிரிவினையின் ஆவிகள் உடைக்கப்படும். ஏதோ ஒரு பிரிவினை ஆங்காங்கே பிரிந்து சிதறி கிடக்கிறது, எப்பொழுது தேவன் இதை உடைப்பார், ஒன்றாக சேர்க்கப்படும். எப்பொழுது நரம்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்க்கப்படும், எப்பொழுது தசைகள் உண்டாகும், எப்பொழுது சதையினாலே மூடப்படும், எப்பொழுது ஒரு ஆவி இறங்கும், எப்பொழுது ஜீவன் உண்டாகும், எப்பொழுது காலூன்றி மகா பெரிய சேனையாக நிற்கும், இந்த எலும்புகள் உயிரடையுமா. வருஷங்களின் நடுவிலே ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமையை எதிர்பார்த்து, வருஷங்களின் நடுவிலே நம்முடைய குடும்பத்திலோ தொழிலிலோ மற்ற ஏதோ ஒரு விஷயத்திலோ ஒரு உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமே. இந்த வருஷங்களின் நடுவிலே அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற நமக்கு ஆண்டவர் நம்மை நினைத்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வருஷங்களின் நடுவிலே தேவன் தம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை ஆண்டவர் கட்டளையிடுவார். அவர் உயிர்ப்பிப்பார், அவர் உயிர்ப்பிக்கிறவர். இன்றைக்கும் தேவன் எப்படிப்பட்ட உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார், அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எதெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும், எப்படி கர்த்தர் உயிர்ப்பிப்பார், இப்படி 2 செய்தியின் தலைப்புகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார், இது ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக். இன்னொரு டாபிக் இருக்கிறது,
எப்படி கர்த்தர் உயிர்ப்பிப்பார்? நமக்கு அந்த கேள்வி இருக்கிறது, எப்படி என்று. யோபுவுக்கு அந்த ஒரு கேள்வி இருந்தது, எப்பொழுது மாறுதல் வரும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது மாறுதல் வரும்? கடைசி வரைக்கும் இந்த சாம்பலில் தான் இருக்க வேண்டுமா? கடைசி வரைக்கும் ஓட்டை எடுத்துக்கொண்டு கொப்பளங்களில் சுரண்டி கொண்டு பகல் வந்தால் எப்பொழுது இரவு வரும், இரவு வந்தால் எப்பொழுது பகல் வரும் என்று புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டுமா? எப்பொழுது மாறுதல் வரும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன். எப்படி நடக்கும்? எப்பொழுது நடக்கும்? இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளோடு கூட தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி ஆண்டவர் செய்தருளுவார்? எப்படி உயிர்ப்பிப்பார்? இந்த வசனத்தில் இந்த ஒரு 2 மெசேஜ் டாபிக் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க தேவன் உதவி செய்வாராக. எப்படி கர்த்தர் உயிர்ப்பிப்பார்? எப்படி ஆகும்? அதுதான் நம்முடைய கேள்வி. எப்படி செய்வார் என்பதை ஆண்டவர் நிரூபிக்க போகிறார், நம்மோடு கூட பேச போகிறார். உயிர்ப்பிக்கப்படுமா? அது உயிர்ப்பிக்கப்படும். முடிவு என்ன தெரியுமா? காலூன்றி மகா பெரிய சேனையாக நிற்கப் போகிறது. சிதறி கிடக்கிறவைகள் எல்லாம் அதனுடைய முடிவை பார்க்கும் பொழுது காலூன்றி நிற்கப் போகிறது, மகா பெரிய சேனையாக மாறப்போகிறது. தேவன் உயிர்ப்பிக்க போகிறார். எந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே தீர்க்கதரிசி சிதறி கிடக்கிற எலும்புகளை கண்டு ஒரு தனி மனிதனாக நின்று கொண்டிருந்தாரோ, அதே பள்ளத்தாக்கிலே தேவனுடைய ஆவியானவருடைய செயல் அது மகா பெரிய சேனையாக காலூன்றி நிற்கிறதை காணும்படிக்கு ஆண்டவர் செய்தார். நீங்களும் எந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே சிதறி கிடக்கிறவைகளை கண்டு இது எப்பொழுது உயிரடையும், எப்பொழுது ஒன்றாக சேரும், எப்பொழுது ஜீவன் உண்டாகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அதே பள்ளத்தாக்கின் நடுவிலே தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தருளுவார். அது காலூன்றி மகா பெரிய சேனையாக மாறுகிறதை காண்பீர்கள். ஏனென்றால் எந்த பள்ளத்தாக்கை அழுகையின் பள்ளத்தாக்காக ஒருவன் நடந்து போனார்களோ, அதே அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்றிக் கொள்ளுகிறார்களா? அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்புகிறது. எப்படி உயிர்ப்பிப்பார்? ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். தியானித்தவைகளை ஜெபத்தோடு சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவைகளை தேவன் நமக்கு நிச்சயமாக அப்படியே ஆமென் என்றும் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். முதலாவதாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 49ஆம் வசனம் மற்றும் 50ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதம் 49ஆம் வசனம் மற்றும் 50ஆம் வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். ஆபகுக் தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? இரக்கத்தை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். இங்கு தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் என்று. நினைத்தருளும் என்று ஆபகுக் தீர்க்கதரிசியும் சொல்லுகிறார், தாவீதும் சொல்லுகிறார். இரக்கத்தை நினைத்தருளும் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தாவீது ராஜா சொல்லுகிறார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை. ஒரு வசனத்தை கொடுத்தாரே, ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து, இந்த வார்த்தையை நம்பு, இந்த வார்த்தையின்படி நான் உனக்கு செய்வேன் என்று தாவீதுக்குள்ளாக ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் கொடுத்து, ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரே. தாவீது அந்த வசனத்தை அப்படியே பெற்றுக்கொண்ட அந்த வசனத்தை அப்படியே முழு நிச்சயமாக நம்பினார். அவர் நம்பின அந்த வசனத்தை தேவனுடைய சமூகத்திலே மீண்டும் நினைவு கூறும்படிக்கு செய்கிறார். நீர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீர், ஒரு வார்த்தையை கொடுத்தீர், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் என்று. ஜெபத்திலே ஒரு வகையான ஜெபம், தேவன் நமக்கு கொடுத்தவைகளை நாம் மீண்டும் அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைத்து, ஆண்டவரே இதை சொன்னீரே நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபம். 27ஆம் சங்கீதத்திலும் தாவீது அப்படிதான் சொல்லுகிறார். 119ஆம் சங்கீதத்திலும் தாவீது அப்படிதான் ஜெபிக்கிறார். நீர் நினைத்தருளும். ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார், அதை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் 50ஆம் வசனம். ஆகவே அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அந்த வார்த்தை சிறுமையில் என் ஆறுதல்.
உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உமது வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. வருஷங்களின் நடுவிலே எங்களை உயிர்ப்பியும் என்று சொன்னாரே. பிரியமானவர்களை, எப்படி கர்த்தர் உயிர்ப்பிப்பார்? எப்படி இது சாத்தியமாகும்? எப்படி என்றால் அவருடைய வாக்கு, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு தத்தம். அவருடைய வாக்கு நம்மை உயிர்ப்பிக்கும். அவருடைய வார்த்தை சூழ்நிலைகளை உயிர்ப்பிக்கிறதாக காணப்படுகிறது. எப்படி என்று நாம் நினைக்கிறோம், அதற்கு தேவன் வேதத்திலிருந்து ஒரு பதிலை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய வாக்கு உயிர்ப்பிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் 138 சங்கீதம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம், தாம் உண்டு பண்ணின சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் என்று சொன்னாரே. தேவனுடைய கிரியைகளிலே மிக பிரதானமானது என்ன? அவரால் தம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன். ஆதியாகம 1 அதிகாரத்திலும் 2 அதிகாரத்திலும் சிருஷ்டிப்பின் வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகம 1 அதிகாரத்திலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து, வானத்துக்கு உண்டானவைகளை எல்லாம் சிருஷ்டித்து, இந்த பூமிக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். அதே சமயம் ஆதியாகமம் 2 அதிகாரம் 2 வசனம் 3 வசனத்திலே மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். மற்ற எல்லா சிருஷ்டிப்புகளையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது தேவனுக்குள்ளாக ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் என்னவென்றால், தம்முடைய சாயலாக, நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படியே ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அந்த திட்டம் வெளிப்பட்டது. அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படியே ஒரு மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆண்டவர் மண்ணினாலே ஒரு மனிதனை செய்து அவனுக்குள்ளாக தம்முடைய சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானார். தேவன் தாம் உண்டு பண்ணின சகல கிரியைகளிலும் மிக பிரதானமாக ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டது நீங்களும் நானும் தான். ஏனென்றால் மற்ற எவைகளுக்காகவும் ஆண்டவர் சகலத்தையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. தாம் உண்டு பண்ணின மனிதனுக்காக சகலவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். எவைகளும் மனிதனை ஆண்டு கொள்ளட்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு ஆளுகையின் அபிஷேகத்தை சிருஷ்டிப்பின் வரலாறிலே தேவன் கொடுத்து விட்டார். அபிஷேகத்திலே ஒரு வகையான அபிஷேகம் ஆளுகையின் அபிஷேகம். அந்த ஆளுகையின் அபிஷேகம் யோசேப்புக்குள்ளாக இருந்தது. தானியங்களை திறந்து கொடுக்கட்டும் என்று சொன்னால் திறந்து கொடுப்பார்கள், அடைக்கப்படட்டும் என்று சொன்னால் அடைக்கப்படும். தானியங்கள் இவனுக்கு கொடுக்கப்பட வேண்டாம் என்று சொன்னால் கொடுக்கப்பட மாட்டாது. அந்த ஆளுகையின் அபிஷேகம் யோசேப்புக்குள்ளாக இருந்தது. அந்த ஆளுகையின் அபிஷேகம் தானியலுக்குள்ளாக இருந்தது. ஆகையினால்தான் அந்த தேசம் முழுவதையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வரும்படிக்கு தானியலை கர்த்தர் உயர்த்தினார். அந்த ஆளுகையின் அபிஷேகம் எலியாவுக்குள்ளாக இருந்தது. வானம் திறக்கப்படட்டும் என்றால் திறக்கப்படும், வானம் அடைக்கப்படட்டும் என்றால் அடைக்கப்படும். மழை வரட்டும் என்று சொன்னால் வரும், மழை வராது. பஞ்சம் உண்டாகும் என்று சொன்னால் உண்டாகும். அந்த ஆளுகையின் அபிஷேகம். தேவன் அந்த ஆளுகையின் அபிஷேகத்தை சிருஷ்டிப்பின் வரலாறிலே ஆண்டவர் வெளிப்படுத்தி தாம் உண்டு பண்ணின அந்த மனுஷனுக்கு சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆளுகை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, தாம் உண்டு பண்ணின அந்த மனுஷனை தம்முடைய ரூபமாக, தம்முடைய சாயலாக தேவன் சிருஷ்டித்தார். அவருடைய கிரியைகளிலே மிக பிரதானமாக காணப்படுவது நீங்களும் நானும் தான். சிருஷ்டிப்புகளுக்காக ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தாரா? இல்லை. உங்களுக்காக, எனக்காக. வானத்திலே உண்டாக்கப்பட்டவைகளுக்காக ஜீவன் கொடுத்தாரா? பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்காக ஜீவன் கொடுத்தாரா? ஜீவன் இல்லாதவைகளுக்காக ஜீவன் கொடுத்தாரா? இல்லை. தம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட உங்களுக்காக, எனக்காக தம்முடைய ஜீவனை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய கிரியைகளிலே மிக பிரதானமாக விசேஷமாக கருதப்படுகிறவர்கள் யார் என்றால் நீங்களும் நானும் தான். ஆகையினால் தான் வருஷங்களின் நடுவிலே அவருடைய கிரியையாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய வாக்கின்படி கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். அவருடைய வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். தாவீது அதைதானே சொல்லுகிறார், தாம் உண்டு பண்ணின சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், வானத்தை பார்க்கிலும், பூமியை பார்க்கிலும், வானத்தில் உள்ளவைகளை பார்க்கிலும், பூமியில் உள்ளவைகளை பார்க்கிலும் வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறாரே. அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை நிறைந்த வார்த்தைகள். இந்த உலகத்தின் ஆரம்பத்தில் ஒன்றுமே கிடையாது. வானம் இல்லை, பூமி இல்லை, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள்
இந்த பூமியில இருக்க வேண்டிய நிலப்பரப்பு, நீர்ப்பரப்பு, செடிகள், மரங்கள், கனிகள், கொடிகள் எதுவும் இல்லை. ஒன்று இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தையின் மூலமாக சகலமும் உண்டாவதாக உண்டாவதாக என்று சொல்லி தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். யோவான் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, தாம் மிகவும் நேசித்த ஒரு குடும்பம், மார்த்தாள், மரியாள், லாசரு. பெத்தானியா என்ற கிராமத்துக்கு எப்பொழுதெல்லாம் இயேசு போவாரோ அப்பொழுதெல்லாம் ஒரு வீட்டிலே தங்குவார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பம். அந்த கிராமத்தில் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு குடும்பம் அவரை ஏற்றுக்கொண்டது. ஒரு வீடின் வாசல் திறக்கப்பட்டது. மார்த்தாள், மரியாள், லாசருனுடைய வீடு. எப்பொழுதெல்லாம் போகிறாரோ தம்முடைய சீஷர்களோடு கூட அந்த வீட்டிலே தங்குவார். ஊழியம் நடைபெறும், ஜனங்கள் வருவார்கள். அவருடைய ஊழியம், அவருடைய அந்த வீட்டிலே தங்கி பிரசங்கிப்பார். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். ஆனால் தான் மிகவும் நேசித்த அந்த லாசரு வியாதியா இருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்டு தாம் தங்கியிருந்த அந்த இடத்துல பின்னும் அவர் 2 நாள் தங்கியிருந்தார். ஒரு பக்கம் தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். தேவனை நேசிக்கிறவர்கள் தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள். தேவனை நேசிக்கிறவர்கள் ஒரு கூட்டம், தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள் ஒரு கூட்டம். ஆண்டவர் அந்த குடும்பத்தின் மேல் அன்பு வைத்திருந்தார். ஏனென்றால் தன்னை உபசரித்த குடும்பம். நான் எப்பொழுதெல்லாம் வருகிறேனோ எனக்காக வீடு வாசல்களை திறந்து கொடுத்த குடும்பம். ஆகையினால் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எபிரேயர் 6:10, அவருடைய நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கியிருந்தார். லாசரு மரித்து போனார். இந்த செய்தியை ஆண்டவருக்கு தெரிந்தும் தாமதித்தார். சில சமயம் தேவனுடைய தாமதங்கள் நமக்கு அற்புதத்திலே முடியும்படிக்கு ஆண்டவர் சில விஷயங்களை தாமதிக்கிறார் என்றால் அதிலே நமக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரை துரிதப்படுத்தலாம். ஆண்டவரே சீக்கிரம் வருவீராக, துரிதப்படுத்தலாம். சீக்கிரம் செய்வீராக, துரிதப்படுத்தலாம். சீக்கிரமாய் ஜெபத்திற்கு பதில் தருவீராக, துரிதப்படுத்தலாம். ஆனால் சில அற்புதங்கள் எல்லாம் எப்படி முடிந்தது என்றால் தேவனுடைய தாமதங்கள், அவருடைய தாமதத்திலே அற்புதங்கள் இருக்கிறது. ஏன் முதல் அற்புதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தாமதிக்கிறார். ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. நான் குறித்த அந்த நேரம் இன்னும் வரவில்லை. சற்று தாமதம். தேவனுடைய தாமதங்கள் எப்பொழுதும் அற்புதத்திலே முடிகிறது. தேவனுடைய தாமதங்கள் நமக்கு நன்மையாக முடிகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் தாமதிக்கிறார், பின்னும் தங்கி இருக்கிறார். பிற்பாடு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறார், நாம் அவனை எழுப்பும்படி போகலாம் என்று. அன்பு வைத்த அந்த குடும்பத்தை இப்பொழுது அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? என்னுடைய சிநேகிதனாகிய லாசரு என்று. வேதத்திலே ஒரு சிலர் தான் தேவனுடைய சிநேகிதன் என்ற ஸ்தானத்திலே நின்றார்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை தேவன் சொன்னார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ? என்னுடைய சிநேகிதன் என்று சொன்னார். மோசையை அப்படிதான் சொன்னார். ஒரு சிநேகிதனோடு கூட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு கூட பேசினார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என் சிநேகிதராய் இருக்கிறீர்கள் என்று. லாசருவை தம்முடைய சிநேகிதன் என்ற ஸ்தானத்தில் ஆண்டவர் வைத்திருந்தார். ஏன்? தன்னை காட்டி கொடுக்கும்படிக்கு வந்தானே யூதாஸ், 30 வெள்ளி காசுக்கு விலை பேசிவிட்டு கெத்செமனே தோட்டத்திலே ரபி நீர் வாழ்க என்று சொல்லி முத்தம் செய்தானே. சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? சிநேகிதனுடைய ஸ்தானத்திலே நிறுத்தப்பட்ட அவனுடைய அன்பு மாறிவிட்டது. நீங்கள் என் சிநேகிதர்கள் என்று சொன்னாரே, அவருடைய அன்பு மாறவில்லை. அப்பொழுதும் அவர் சொல்லுகிறார், சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறார்? நான் முன்பே சொன்னேன், தேவனுக்கு தெரியும். ஆயினும் தமக்கு முன்பாக நிற்கிற அந்த மனுஷனுக்கு முன்பாக ஒரு கேள்வியை அவர் வைப்பார். அவருக்கு தெரியும், இவன் ஏற்கனவே விலை பேசிவிட்டான். 30 வெள்ளி காசு கைமாறி விட்டது. அவன் தன்னை காட்டி கொடுக்கும்படிக்கு வந்திருக்கிறான். ஆயினும் கேட்கிறார், என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? சிநேகிதன் என்ற ஸ்தானத்திலே லாசருவை கர்த்தர் வைத்திருந்தார். ஆபிரகாம், மோசே, சீஷர்கள், லாசரு, இவர்கள் எல்லாம் தேவனுடைய சிநேகிதர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஒரு சாதாரண ஒரு பரிசுத்தவானாய் இருந்த நிலைக்கு மேலே சிநேகிதன் என்ற ஸ்தானத்திலே தேவன் கொண்டு போய் நிறுத்தினார்.
ஒரு தீர்க்கதரிசி என்ற நிலைக்கும் மேலாக சிநேகிதன் என்ற நிலையில கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி, சீஷர்கள் என்ற நிலையிலும் மேலாக சிநேகிதன் என்ற ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தி, என்னை உபசரித்த குடும்பம் என்ற நிலையிலும் மேலாக சிநேகிதன் என்ற ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு நாம் எல்லாரும் அவருடைய சிநேகிதர்களாய் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு தேவனுடைய கரம் கிருபையாய் நம்மை உயிர்ப்பித்து இருக்கிறதே. என்னுடைய சிநேகிதனாகிய லாசரு அந்த ஊர் வாசல் அருகே வருகிறார். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அவர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று. மார்த்தாள் ஓடுகிறார், இயேசுவுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். மரியாள் வருகிறாள். மரியாள் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து சொல்லுகிறாள், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று. ரெண்டு சகோதரர்களும் வெவ்வேறு நேரத்தில் வருகிறார்கள். ரெண்டு பேரும் ஒரே வார்த்தையை சொல்லுகிறார்கள், நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனால் என்ன வித்தியாசம்? மார்த்தாள் இயேசுவனுடைய பாதத்தில் விழவில்லை, மரியாள் இயேசுவனுடைய பாதத்தில் விழுந்தாள். மார்த்தாலும் மரியாளும் ஒரே வார்த்தையை சொன்னாலும் மார்த்தாள் அவருடைய பாதத்தில் விழவில்லை, மரியாள் அவருடைய பாதத்தில் விழுந்து, மரியாளும் இயேசுவனுடைய பாதமும் அது ஒரு தனி மெசேஜ். மரியாள் ஆண்டவருடைய பாதத்தை விடவே இல்லை. எப்பொழுதெல்லாம் அவரை பார்க்கிறாளோ பாதத்திலே விழுந்து விடுகிறாள். அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து வசனத்தை கேட்டு கொண்டிருந்தால் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவருடைய பாதத்திலே விழுந்து விடுகிற ஒரு அனுபவம். தேவனுடைய பாதங்கள் நமக்கு மிக வித்தியாசமான ஒரு மகிமையான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறதாக காணப்படுகிறது. குறிப்பிட்ட வெளிநாடுக்கு ஒரு 2 முறை கடந்து போயிருக்கும் சமயத்தில் ஒருத்தர் ஜெப நேரத்தில் தேவனுடைய பாதங்களின் பிரசனத்தை உணர ஆண்டவர் அனுகிரகம் செய்திருந்தார். அவருடைய பாதங்களின் பிரசனத்தை உணர்கிற நேரத்தில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு பிரசனம் உங்களை நிரப்பும். பிரியமானவர்களே, தேவனும் தேவனுடைய பாதங்களும் மரியாளும், நீர் இங்கே இருந்தீரானால் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். யோவான் 11:35 வாசிக்கிறோம், இயேசு கண்ணீர் விட்டார். ஆங்கில வேதம் சொல்லுகிறது John 11:35 Jesus wept. According to English Bible, very small verse in English Bible in New Testament is John 11:35 Jesus wept. அவ்வளவுதான். இயேசு கண்ணீர் விட்டார். குகையை மூடியிருக்கிற கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னார். ஆண்டவரே நாருமே என்று சொன்னார்கள். 4 நாள் ஆயிற்றே. யூதர்களுக்கு நிறைய மூட பழக்கங்கள் உண்டு. சில மூட பழக்கங்களை இயேசுவே கடிந்து கொண்டிருக்கிறார். அதிலே ஒன்று, மரித்தவனுடைய ஆவி 4 நாட்கள் வரைக்கும் அந்த இடத்தை சுற்றி கொண்டிருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் அவனுடைய ஆவி அவனுடைய சரீரத்தில் இறங்கலாம், அவன் வெளியே வரக்கூடும். யூதர்களுடைய மூட பழக்கத்தில் ஒன்று. 4 நாட்களுக்கு முன்பாக, முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் வந்திருந்தால் அவர்கள் சொல்லியிருப்பார்கள், நமக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது, இப்படி நடக்கக்கூடும் என்று. இவரா உயிர்ப்பித்தார்? இல்லை, நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வழக்கம், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம் அதுதான் உயிர்ப்பித்திருக்கும், ஆகையினால் தான் வந்திருப்பான் என்று சொல்லியிருப்பார்கள். ஆண்டவர் பார்த்தார் 4 நாட்கள் கழித்து. ஏன் அந்த 4 நாட்கள்? அவர்களுடைய காரியங்கள் உடைக்கப்படும்படி, அவர்கள் உலக விஷயங்கள் மேல் வைத்திருந்த, பாரம்பரியங்களின் மேல் வைத்திருந்த, முன்னோர்கள் சொன்ன தேவையில்லாத விஷயங்களின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை உடைக்கும்படிக்கு ஏன் அந்த 4 நாட்கள்? அதற்கு அடுத்ததாக அவர் வந்தார். இப்பொழுது யாராகிலும் சொல்ல முடியுமா? ஒருவராலும் சொல்ல முடியாது. வார்த்தையை அனுப்புகிறார். அவர் உள்ளே போகவில்லை, லாசருவை தொடவில்லை, ஆனால் வார்த்தை புறப்பட்டு போகிறது. உரத்த சத்தமாய் சொன்னார், லாசருவே வெளியே வா என்று. அந்த ஒரு சத்தம் புறப்பட்டு போனது. அந்த இருள் நிறைந்த குகைக்குள்ளாக அந்த சத்தம் புறப்பட்டு போனது. மரித்தவன் இப்பொழுது உயிரோடு கூட வெளியே வருகிறான். லாசருனுடைய கைகள், கால்கள் பிரேத சிலையினாலே சுற்றப்பட்டு இருந்தது, முகமும் சுற்றப்பட்டு இருந்தது. எப்படி அந்த சத்தத்தை கேட்டார்? எப்படி எழுந்தார்? எப்படி நடந்து வந்தார்? உள்ளே யாராகிலும் போனார்களா? பெத்தானியா கிராமத்தை சேர்ந்த உள்ளே யாராகிலும் போய் அவனை எழுப்பி விட்டார்களா? இல்லை. சகோதரர்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள், சீஷர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள், ஊர் மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். வார்த்தை புறப்பட்டு போனது. அந்த வார்த்தை அவனை உயிர்ப்பித்தது. அந்த வார்த்தை அவனை உயிர்ப்பித்தது.
கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே, முகம் சுற்றப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமையிலே எப்படி ஒரு மனிதன் அந்த வார்த்தையை கேட்டு அவன் எழுந்து நடந்து வெளியே வந்தான். இருளுக்குள்ளாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகிறது. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். லாசருனுடைய விஷயம் அப்படிதான். அந்தகார இருளுக்குள்ளாக, ஒரு குகைக்குள்ளாக, வெளிச்சம் இல்லாத ஒரு இருளுக்குள்ளாக இருந்த நிலையிலே தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். ஆச்சரியமான ஒளியாகிய அவரிடத்திற்கு கடந்து வரும்படிக்கு தேவன் அனுகிரகம் செய்தார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, யூதர்கள் அநேகர் லாசருவின் நிமித்தம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஏன் அந்த 4 நாட்கள்? தேவனுடைய தாமதங்கள் அற்புதத்திலே முடிகிறது. கர்த்தர் உங்கள் விஷயத்தை தாமதிக்கிறாரா? இன்னும் அதிகமாய் ஜெபித்தும், இன்னும் அதிகமாய் காத்திருந்தும், இன்னும் அதிகமாய் அவருடைய பாதங்களை மரியாதை போல பற்றி கொண்டு கண்ணீர் விட்டும் ஆண்டவர் உங்களுடைய விஷயத்தை இன்னும் தாமதிக்கிறாரா? பதில் வராமல் இன்னும் தாமதம் ஆகிறதா? எவ்வளவோ போராடினாலும் இன்னும் தாமதம் ஆகிறதா? தேவனுடைய தாமதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தாம் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றுகிறது. தேவனுடைய தாமதங்கள் உங்களுக்கு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறது. தேவனுடைய தாமதங்கள் உலக பாரம்பரியங்களை உடைக்கிறது. தேவனுடைய தாமதங்கள் உங்கள் நிமித்தம் மற்றவர்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும்படிக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறது. தேவனுடைய தாமதங்கள் நம்மை உயிர்ப்பிக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. பவுல் சொல்லுகிறாரே, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். லாசர் அப்படிதான். கைகள் கால்கள் சீலையினாலே சுற்றப்பட்டிருக்கிறது, முகம் சீலையினாலே சுற்றப்பட்டிருக்கிறது, எல்லா சரீரம் தலை முதல் கால்கள் வரைக்கும் சீலையினாலே சுற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி எழுந்த பிராக்டிக்கலி, எப்படி அவன் எழுந்து நடந்து அந்த இருளிலிருந்து வெளியே அவன் வந்து தரிசித்து அல்ல விசுவாசித்து. ஆகையினால்தான் யோவான் 11:40 சொல்லுகிறார் ஸ்திரீகளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஜெய்க்கு பிரியமானவர்களே, எது நம்மை உயிர்ப்பிக்கும்? வருஷங்களின் நடுவிலே நாம் வந்திருக்கிறோம். ஏதோ ஒன்று நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும். எப்படி இது உயிர்ப்பிக்கப்படும்? இந்த எலும்புகள் எப்படி உயிர்ப்பிக்கப்படும்? இந்த காரியங்கள் எப்படி உயிர்ப்பிக்கப்படும்? பல கேள்விகளோடு இருக்கிறோம். ஆண்டவருடைய பதில் முதலாவதாக இதுதான், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது, வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. இன்றைக்கும் அந்த வார்த்தையை தான் கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த வார்த்தை தான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தையை நம்பிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தை உயிர்ப்பிக்கிறது, உங்கள் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறது, உங்களுடைய சகல காரியங்களையும் வார்த்தை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, எது நம்மை உயிர்ப்பிக்கும்? எப்படி ஆண்டவர் உயிர்ப்பிப்பார்? என்ன செய்து? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 88 119 சங்கீதம் 88 உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். உமது வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று தாவீது சொல்லுகிறார். உயிர்ப்பித்தது என்றால் ஆண்டவர் செய்து விட்டார், உயிர்ப்பித்து விட்டார். உமது வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இப்பொழுது தாவீது ஜெபிக்கிறார், உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். 159 இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். 88 சொன்னதை மீண்டும் 159 ஆண்டவர் நினைப்பூட்டி நமக்கு மீண்டும் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். தேவனுடைய கிருபை நம்மை உயிர்ப்பிக்கும். வருஷங்களின் நடுவிலே உமது கிரியைகளை உயிர்ப்பியும் என்று தீர்க்கதரிசி சொன்னாரே, வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று ஆபக்குக் தீர்க்கதரிசி சொன்னாரே, எப்படி நம்மை உயிர்ப்பிப்பார்? அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, என்னுடைய கிருபை உன்னை உயிர்ப்பிக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார்.
நம்முடைய கிருபை இருக்கிற வரைக்கும் நாம் அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமைகளை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவித்து கொண்டேதான் இருப்போம். அவருடைய கிருபை இருக்கிற வரைக்கும் உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கும். அவருடைய கிருபை இருக்கிற வரைக்கும் உயிர்ப்பிக்கிற வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்வோம், சுதந்திரித்துக் கொள்வோம். கிருபையின் காலங்கள் இருக்கிற வரைக்கும், அவருடைய கிருபையின் நேரங்கள் இருக்கிற வரைக்கும் கிருபை நம்மை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளுவார். ஏனென்றால் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளுகிறவர். அதைதான் நான் முன்பே சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். ஏசாயா 54 அதிகாரம் 7, 8 மற்றும் 10 இந்த 3 வசனங்களும் சொல்லுகிறது. உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். நித்திய கிருபையுடன் ஆண்டவர் நமக்கு இறங்குகிறார். ஒரு பக்கம் உருக்கமான இரக்கங்கள், இன்னொரு பக்கம் நித்திய கிருபை. 10ஆம் வசனம், அலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று. சவுலை விட்டும் அவனுடைய குடும்பத்தை விட்டும் கர்த்தர் தம்முடைய கிருபையை விலக்கினார். ஆனால் தாவீதை விட்டும் அவனுடைய குடும்பத்தை விட்டும் கர்த்தர் தம்முடைய கிருபையை விலக்கவில்லை. இருவருமே தவறு செய்தார்கள், உண்மைதான். சவுல் செய்த தவறுகள் அநேகம். ஒரே இடத்துல அடுத்தடுத்து பல தவறுகளை செய்தார். ஒரு தீர்க்கதரிசி வருகிற வரைக்கும் அவரால் அமைதியாய் பொறுமையாய் காத்திருக்க முடியவில்லை. அவசரம். அநேக சமயங்களிலே நம்முடைய அவசரங்களை நிமித்தம் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். சில சமயத்தில் ஆவிக்குரிய அவசரங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய அவசரங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழக்க செய்து விடுகிறது. ஒரு தீர்க்கதரிசி வருகிற வரைக்கும் அவரால் பொறுமையாய் காத்திருக்க முடியவில்லை. சுய தீர்மானம். தேவனுடைய தீர்மானம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். சவுல் ஒரு சுய தீர்மானத்தை எடுத்தார். அநேக சமயங்களிலே நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்கு காரணம் நாம் எடுக்கிற செல்ஃப் டெசிஷன்ஸ். நமக்கு நம்முடைய பார்வைக்கு சரியாக இருக்கிறது. நாம் எடுக்கிற சுய தீர்மானங்கள் அது எவ்வளவு பாதிப்புகளை நமக்கு கொண்டு வருகிறது. சற்று பொறுமையாக இருந்திருந்த தேவனுடைய ஆலோசனையை கேட்டிருந்தால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும். ராஜ்யபாரம் காப்பாற்றப்பட்டிருக்குமே. சுய தீர்மானம். மனுஷர்களை பிரியப்படுத்த நினைத்தார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது பவுல் சொல்லுகிறான், நான் யாரை பிரியப்படுத்த மனதாய் இருக்கிறேன்? மனுஷனையா தேவனையா? நான் யாரை நாடி போகிறேன்? மனுஷனையா தேவனையா? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. சவுல் மனுஷரை பிரியப்படுத்தினார். அந்த சவுலும் பென்யமின் கோத்திரத்தான் தான். புதிய ஏற்பாட்டில் இருந்த சவுலாய் இருந்த பவுலாய் மாறினவரும் பென்யமின் கோத்திரத்தான். ஒன்று அவசரம், இரண்டாவதாக சுய தீர்மானம், மூன்றாவதாக மனுஷர்களை பிரியப்படுத்த நினைத்த காரியம், அடுத்து முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் அழித்து போடு என்று சொன்னார். ஆனால் முழுமையாக அழித்து போட்டாரா? இல்லை. பலி செலுத்துவேன் என்று சிலவற்றை பிரித்து வைத்து விட்டார். அரைகுறையான கீழ்ப்படிதல். ஆபிரகாமுக்குள்ளாக அந்த முழுமையான கீழ்ப்படிதலை தேவன் கண்டார். ஆகையினால்தான் கர்த்தர் ஆபிரகாமை ஜாதிகளுக்கு தகப்பனாக, விசுவாசிகளுக்கு தகப்பனாக மாற்றி தம்முடைய சிநேகிதன் என்ற ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்தார். இன்றைக்கு தேவனுடைய சிநேகிதன் என்ற ஸ்தானத்துக்குள்ளாக போக வேண்டும் என்று நாம் விருப்பப்படுகிறோம். செய்வார் ஆண்டவர். அந்த ஸ்தானத்துக்கு அவருடைய கரத்தால் நம்மை உயர்த்துவார். எப்பொழுது? அந்த முழுமையான கீழ்ப்படிதல். விட வேண்டியவைகளை விட வேண்டும். முழுமையான கீழ்ப்படிதலுக்குள்ளாக வர வேண்டும். இனத்தை விடு, தேசத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு, எல்லாவற்றையும் விட்டார். சவுலால் அதை விட முடியவில்லை. அரைகுறையான கீழ்ப்படிதல். ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டார், முழுமையான கீழ்ப்படிதல். சவுல் எல்லாவற்றையும் விடவில்லை, அரைகுறையான கீழ்ப்படிதல். ஒரு சாதாரண நிலைமையில் இருந்த மனிதனை விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். ஜனங்களுக்கு ராஜாவாக இருந்தவனை கர்த்தர் புறம்பே தள்ளிவிட்டார். ஒரே இடத்துல அடுத்தடுத்து எவ்வளவு தவறுகள். ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கச்சு. தாவீதும் தவறு செய்தார். பத்சேபாளின் இடத்துல விழுந்தார். யுத்தத்துக்கு போக வேண்டியவர் யுத்தத்துக்கு போகவில்லை. ஆவிக்குரிய யுத்த களத்தில் நிற்க வேண்டியவர் யுத்த களத்தில் நிற்கவில்லை. உப்பருகின் மேலே உலாவிக் கொண்டிருந்தார். எங்கு போக வேண்டுமோ அங்கு போகவில்லை, எங்கு நிற்க வேண்டுமோ அங்கு நிற்கவில்லை. நேரத்தை வீணாக செலவழித்து கொண்டிருந்தார். இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் மாத்திரம்தான் ஆசீர்வாதம். தவிர்த்து எங்கெங்கோ சுற்றி கொண்டிருந்தால் ஆசீர்வாதம் கிடையாது.
யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் சமயம் எங்கோ வீணாக உலாவி கொண்டிருப்போமே ஆனால் நமக்கு தான் பாதிப்பு. ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கோ வீணாக உலாவி கொண்டிருப்போமே ஆனால், நம்முடைய சிந்தனையிலும் எங்கோ உலாவி கொண்டிருப்போமே ஆனால் நமக்கு தான் பாதிப்பு. யுத்த களத்தில் நிற்க வேண்டியவன் எங்கோ உலாவி கொண்டிருக்கிறார். ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு உரியாவை ஃப்ரண்ட் ரோல நிற்க வைத்து கொன்று போட்டார். தவறுகள் நடந்தது. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் பொழுது உணர்ந்தார், மனம் திரும்பினார், 51ஆம் சங்கீதத்தை எழுதினார். கிருபை விலகினாரா தாவீதை விட்டு? ஆண்டவருடைய இரக்கம், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். சவுல் மனம் திரும்பவில்லை, தாவீது மனம் திரும்பினார். அதனால் தான் 136ஆம் சங்கீதம் முழுவதும் எழுதுகிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அதே தான் 119ஆம் சங்கீதம் 158ஆம் வசனத்தில் எழுதுகிறார், உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று. தேவனுடைய கிருபை நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, விலகாத ஒரு கிருபையை கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நம்ம வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகவில்லை என்பதற்காக நாம் பரிசுத்தவான்களா, நாம் நீதிமான்களா? இல்லை. நாம் உண்மை உள்ளவர்களா? கிடையாது. நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல காணப்படுகிறது. நாம் உண்மை இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்கள், நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. நம்முடைய ஜெபம் குறைவு, நாம் வேண்டிக் கொள்வது குறைவு, எல்லாமே குறைவு. நம்முடைய பலன் குறைவு. நாம் வேண்டிக் கொள்ளுகிறது கொஞ்சம், நாம் நினைக்கிறது கொஞ்சம், நம்முடைய ஜெபம் கொஞ்சம், நம்முடைய ஓட்டம் கொஞ்சம், நாம் செய்கிற ஊழியம் கொஞ்சம், நம்முடைய பரிசுத்தம் கொஞ்சம். எபேசியர் 3:20 வாசிக்கிறோமே, நாம் நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம், தேவனோ கிருபையாய் மிக அதிகமாய் செய்கிறார். நம்முடைய பலன் கொஞ்சம் என்று வெளிப்படுத்துகிற விசேஷம் 3:8 வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபை ஒரு திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறது. எப்படி? ஆண்டவருடைய கிருபை. ஆம்பிளிஃபைட் பைபிள் வெர்ஷனுடைய ப்ராப்பர் மீனிங் இதுதான், தகுதியே இல்லாதவனுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு. கிருபை என்றால் என்ன? தகுதியே இல்லாதவனுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு. நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எபேசியர் 2:5 வாசிக்கிறோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து ரட்சித்தாரா? நம்முடைய படிப்பை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்து, நமக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பார்த்து தேவன் ரட்சித்தாரா? இல்லை, கிருபையாக. யோசித்து பாருங்கள், கிருபை தான் நம்மை உயிர்ப்பிக்கும். கிருபை தான் உயிர்ப்பித்து கொண்டு இருக்கிறது. இந்த வருஷத்தின் ஆரம்பம் தொடங்கி 2025 ஜனவரி 1ஆம் தேதி இந்த பாதி நாட்களை கடந்து விட்டோமே. 6 மாத காலம் எது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை உயிர்ப்பித்தது? கிருபை நம்மை உயிர்ப்பித்தது. என்ன தகுதி இருக்கிறது நம்மிடம்? ஒரு தகுதியும் கிடையாது. கிருபையின்படி கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். இனி வருகிற நாட்களிலும் விலகாத கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த விலகாத கிருபையின்படி கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நமக்கு வாக்கு பண்ணி கொண்டே இருக்கிறார். ஒரு காரியம், அந்த கிருபையை போக்கடிக்க கூடாது, அந்த கிருபையை விருதாவாக்க கூடாது. அந்த கிருபையை அநேகர் மிஸ்யூஸ் பண்றாங்க. சபையை நீங்களும் நானும் அந்த கிருபையை தவறாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடாது. கிருபை இருக்கிறது என்று தவறாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடாது. எப்படி ஆவியானவர் தன்னை விட்டு விலகிறதை சிம்சோன் அறியாமல் இருந்து நான் முன்போல எழுந்து போவேன் என்று சொல்லி பரிதாபமான முடிவை சம்பாதித்தானோ, எப்பொழுது விலகும் என்று தெரியாது. நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். ஜாகிரதையாய் இருப்போமையானால், கிருபையை காத்து கொள்வோமையானால் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருப்போம். உயிர்ப்பிக்கிற அபிஷேகத்தை, உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கிருபையை தவறாக பயன்படுத்துவோமையானால், கிருபையை போக்கடிப்போமையானால், கிருபையை உணர்ந்து கொள்ளாமல் இருப்போமையானால் தேவனுடைய உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது. கிருபை நம்மை உயிர்ப்பிக்கும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரன் அவன் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தான். சவுல் சுய தீர்மானத்தை எடுத்தான். இளைய குமாரன் நல்ல தீர்மானத்தை எடுத்தான். நல்ல தீர்மானம் என்ன? நான் மறுபடியும் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். தகப்பனை, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு தகுதியே கிடையாது. உம்முடைய வேலைக்காரனில் ஒருவனா என்னை வைத்துக் கொள்ளும் என்று நான் சொல்வேன் என்று சொல்லி எழுந்து தன் தகப்பன் வீட்டுக்கு வந்தான். யூதாஸ் தவறான தீர்மானத்தை எடுத்தான்.
30 வெள்ளிக்காசை தேவனுடைய ஆலயத்தில் எரிந்துவிட்டு நான்று கொண்டு செத்தான். சவுல் சுய தீர்மானத்தை எடுத்தான், யூதாஸ் தவறான தீர்மானத்தை எடுத்தான், இளையகுமாரன் நல்ல தீர்மானத்தை எடுத்தான். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில சுய தீர்மானங்களை எடுக்கக்கூடாது, தவறான தீர்மானங்களை எடுக்கக்கூடாது, நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். என் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன் என்று சொல்லி வந்தார். அதே போல சொன்னார். எப்படி தான் எழுவதற்கு முன் ஒரு தீர்மானத்தை எடுத்தாரோ அதே தீர்மானத்தோடு பிரயாணப்பட்டு வந்தான். வழியிலே அவனுடைய தீர்மானம் மாறவில்லை. அவனுடைய ஊர் வாசலுக்குள்ளாக வரும்பொழுது தீர்மானம் மாறவில்லை. தகப்பன் வீட்டை பார்க்கும் பொழுது தீர்மானம் மாறவில்லை. தகப்பனை பார்க்கும் பொழுதும் தீர்மானம் மாறவில்லை. ஒரே தீர்மானத்தோடு கூட பிரயாணப்பட்டு வந்தான். ஒரே தீர்மானத்தோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் இருக்க வேண்டும். ஒரே தீர்மானத்தோடு கூட லெக்கை நோக்கி போக வேண்டும். அந்த தீர்மானத்திலே மாற்றம் என்பதே இருக்கக்கூடாது. வழியிலே தீர்மானங்களை மாற்றிக் கொள்வதற்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டது. ஊர் நெருங்க 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 தீர்மானத்தை மாற்றிக்கொண்டானா? இல்லை. தூரத்தில் தகப்பனையும் தகப்பன் வீட்டையும் பார்க்கும் பொழுது தீர்மானத்தை மாற்றிக்கொண்டானா? இல்லை. கிட்டே வந்த பொழுதும் அதே தீர்மானம். உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். தகப்பன் மன்னித்தார். கிருபையும் இரக்கமும். கிருபை என்ன செய்யும்? மன்னிக்கும். இரக்கம் என்ன செய்யும்? சேர்த்து கொள்ளும். தகப்பன் ரெண்டையும் செய்தார். இளையகுமாரனை மன்னித்தார். மன்னித்தது மாத்திரமல்ல, நீ வா என்று மறுபடியும் சேர்த்து கொண்டார். கிருபை மன்னிக்கிறது, இரக்கம் சேர்த்து கொள்ளுகிறது. ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கிருபை இரக்கம் ரெண்டு நாளும் நான் உன்னை முடிசூட்டுகிறேன் என்று. இரக்கத்தினாலே நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன், இரக்கத்தை நினைத்தருளுகிறேன். கிருபையின்படி கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். வருகிற காலங்களிலும் சகோதரனே சகோதரியே, கிருபை ஒன்று போதும். அந்த கிருபை உங்களை உயிர்ப்பிக்கும். அந்த கிருபை உங்களை உயிர்ப்பிக்கும். சில விஷயங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு நமக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், திராணி இல்லாமல் இருக்கலாம், வசதிகள் இல்லாமல், வாய்ப்புகள் இல்லாமல், மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் காணப்படலாம். ஆனால் ஒன்று இருக்கிறது, கிருபை. அந்த கிருபை இந்த விஷயங்களை உயிர்ப்பிக்கும். முதலாவதாக அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதாம். இரண்டாவதாக கிருபை நம்மை உயிர்ப்பிக்கிறது. மூன்றாவதாக கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது போதும். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம், ஆவியே சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறது என்று. ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர். முதலாவதாக வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது, இரண்டாவதாக கிருபை நம்மை உயிர்ப்பிக்கிறது, மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற தெய்வ மனிதர் ஆரம்பத்தில் அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டால், அவர் ஊழியம் செய்வதற்கு முன்பாக அவருடைய மனைவி ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். மேடையில் நிற்க பயம், ஆரம்ப ஜெபத்தை செய்வதற்கு கூட அவருக்கு பயம். ஒரு நாள் அவருடைய மனைவி டிஎல் மூடியினுடைய கூட்டங்களுக்கு போய்விட்டு இரவு மிக தாமதமாக வீடு வந்து சேர்ந்தார்கள். அவருக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. அப்பொழுதெல்லாம் அவர் ரட்சிக்கப்படவில்லை. இவ்வளவு தாமதமாக வீட்டுக்கு வருவது நடு இரவிலே என்று கதவை அடைத்து வெளியே நிற்க வைத்து விட்டார். நைட்டு ஃபுல்லாக வெளியே நில்லு, இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். நம்ம கொட்டும் பணியிலே முழுவதும் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். இவர் உள்ள நல்லா தூங்கிட்டார். ஏன்? அவ்வளவு கடின இருதயம், கிறிஸ்துவின் மேல் அவ்வளவு பற்று இல்லாமல் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. காலையில் எழுந்து கதவை திறந்து விட்டார். அந்த அம்மா முழுக்க அந்த குளிரில் பனியில் நனைஞ்சி நடுங்கி நின்று கொண்டு இருந்தார்கள். கதவை திறந்த உடனே உள்ளே போனாங்க. ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க ஸ்மித் விகில்ஸ்வர்த்தை பார்த்து, ஐயா உங்களுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா? இந்த வார்த்தை அவரை அப்படியே உடைத்து விட்டார். நைட்டு ஃபுல்லாக வெளியில் நிற்க வச்சோம், பனிஷ்மெண்ட் கொடுத்தோம், பனி குளிரில் நனைந்து
நடுநடுங்கி போனாங்க. உள்ள வந்த உடனே எனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா அப்படின்னு கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை அவரை சிந்திக்க வைத்தது, ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்த ஏதுவாக இருந்தது. இன்னைக்கு நீ என்னை வெளியே நிற்க வச்சியா, உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வைக்கிறேன் பாரு, அடிக்கிறேன் ஃபோனு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும், எத்தனை பேரை கூட்டிகிட்டு வரேன் பாரு அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அந்த அம்மா அப்படிலாம் சொல்லவே இல்லை. எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன், அப்பாவை கூட்டிகிட்டு வரேன், எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வரேன், மாமா மச்சான் எல்லோரும் கூட்டிகிட்டு ஒரு லாரி ஃபுல்லாக ஆட்களை இறக்குறேன் சொல்லவே இல்லை. வீட்டுக்குள்ளே போய் சண்டை போடலை. ஒரே ஒரு வார்த்தை, காஃபி வேணுமா டீ வேணுமா. வாக்கியவதி. அப்போது அந்த ஒரு வார்த்தையை அவர் யோசிக்க வைத்தார். காலங்கள் போக 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 அவர்களை காட்டிலும் இவரை ஊழியத்தில் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். அநேகரை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை, அபிஷேகத்தை தேவன் அவர் மேலே வைத்தார். அவருடைய ஊழியத்தில் ஏறத்தாழ ஒரு 23 பேரை, மரித்தவர்களை அவர் உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார். ஒரு கன்வென்ஷன் மீட்டினுக்கு கிளம்பி கொண்டிருந்தார். ஒரு ஃபோன் கால் வருகிறது. அவருடைய செக்ரட்டரி அட்டன் பண்ணுகிறார். எதிர்முனையிலிருந்து சொல்லுகிறார்கள், இதுபோல ஒரு குறிப்பிட்ட நபர் மிக சுகவீனமாக இருக்கிறார், ஐயா வந்து ஜெபிச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும். உதவியாளர் சொல்லுகிறார், கன்வென்ஷன் மீட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்கிறோம், வரது கொஞ்சம் கஷ்டம், ஆயினும் கேட்டு விட்டு சொல்லுகிறேன். ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொன்னார், அவர்களை கூட்டத்துக்கு வர சொல், அங்கே பார்த்து கொள்ளலாம். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஃபோன் கால், அதே எதிர்முனையிலிருந்து அதே நபர் பேசுகிறார். அந்த நபருக்கு ரொம்ப முடியாமல் இருக்கு, உயிர் பிழைப்பாரா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது, கூட்டிகிட்டு வர முடியாது மீட்டினுக்கு, தயவு செஞ்சு அவர் போகிற வழியில் வந்துட்டு ஒரு ப்ரே பண்ணிட்டு போயிடட்டும். உதவியாளர் மீண்டும் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொன்னார், ஆஸ்க் them to come to the meeting. வார்த்தை மாறவே இல்லை, கூட்டத்துக்கு வர சொல். உதவியாளர் சொல்லிவிட்டு வைத்து விட்டார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஃபோன் கால், அதே நபர் எதிர்முனையிலிருந்து பேசுகிறார். வியாதிப்பட்ட நபர் மரித்து விட்டார், ஐயா வந்து ஒரு ஆறுதல் ஜெபம் பண்ணிட்டு போகட்டும். கோச்சிக்கவே இல்லை பாருங்க. நான் கூப்பிட்டேன், உடம்பு சரியில்லைன்ட்டு வந்து ப்ரே பண்ணவே இல்லை. கடைசியில் மனுஷனை இறந்து போயிட்டாரு, நயா ஊழியக்காரன், கோச்சிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஃபெய்த்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருந்தது, அவ்வளோதான். அப்போது உதவியாளர் சொல்லுகிறார், அவர் மரித்து விட்டாரா, ஒரு சின்ன ஜெபம் போகும்போது பண்ணிட்டு போகலான்னு கேட்குறாங்க. ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொன்னார், நோ நோ நோ, ஆஸ்க் them to come to the meeting. கூட்டத்துக்கு வர சொல் அப்படின்ட்டு. சரி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையை நிமித்தம் மரித்து போன ஒரு பிணத்தோடு கூட கூட்டத்துக்கு போகிறாங்க. உட்கார வச்சுட்டாங்க மீட்டிங்கில். எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அவரையும் உட்கார வச்சுட்டாங்க. யாருக்கும் தெரியாது இந்த மனுஷனுக்கு உயிர் இல்லைன்ட்டு, கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே உட்கார வச்சுட்டாங்க, அசைவே இல்லாமல். கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. கடைசி ஜெப நேரம். தேவனுடைய வல்லமை அந்த மரித்து போன மனிதனை உயிர்ப்பித்தது. Ask them to come to the meeting. இன்னைக்கு வாங்க 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 மீட்டினுக்கு அப்படின்ட்டு அடிச்சிட்டு இருக்கிறோம். அழகில நிற்க வேண்டியதாக இருக்குது ஜனங்களை சேர்க்கறதுக்குள்ள. ஏன் தேவ பிரசன்னம், ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர். எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அந்த ஆவியானவர் ஊற்றப்படும் நேரத்தில் தான் வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாக மாறுகிறது. கடுவெளி எல்லாம் புஷ்பத்தை போல செழிக்கிறது. ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எந்த ஒரு மாறுதலும் இருக்காது, எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் அவர் ஊற்றப்பட்ட பிற்பாடாக இருக்கக்கூடிய உயிர்ப்பிக்கிற அபிஷேகம் இருக்கிறதே, மிக வேறு விதமானதாக இருக்கும். இந்த எலும்புகள் உயிரடையுமா? உயிரடையும். எப்பொழுது உயிரடையும்? ஆவியானவர் ஊற்றப்படும் நேரம். ஆவியானவர் இறங்கும் பொழுது சிதறி கிடக்கிறவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்க்கப்படும். சேர்க்கப்பட்ட பிற்பாடாக புதிதாக உருவாக்கப்பட வேண்டியவைகள் எல்லாவற்றையும் உருவாக்குவார். புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்ட பிற்பாடாக அவருடைய அபிஷேகம் இறங்கி அது காலூன்றி மகா பெரிய சேனையாக மாறும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்தார். தேவன் தம்முடைய சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானார். புதிய ஏற்பாட்டிலும் தேவன் ஊதுகிறார்.
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசுவானவர் சீஷர்கள் மேல் ஊதினாராம். ஏதோ ஒரு வெளிநாட்டில் கேள்விப்பட்டேன், விசில் அடிச்சுட்டு ஊதிட்டு இருக்கிறாங்க, ஹோலி ஸ்பிரிட் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அவர் ஊதுனதுக்கும் விசில் அடித்து ஊதுனதுக்கும் என்னதான் கனெக்ஷனோ கான்செப்டோ ஒன்றும் புரியல. தவறான உபதேசங்கள். பிரியமானவர்களே, ஆவி உயிர்ப்பிக்கிறது. 3 காரியங்கள் வருஷங்களின் நடுவிலே அவருடைய கிரியையாகிய நம்மை உயிர்ப்பிக்கும். முதலாவதாக அவருடைய வாக்கு நம்மை உயிர்ப்பிக்கும். 2வதாக அவருடைய கிருபை நம்மை உயிர்ப்பிக்கும். 3வதாக ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? இருந்த இடத்துல நாம் எழுந்து நின்று நாம் கண்களை மூடி, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை நினைத்தருளும் என்று தீர்க்கதரிசி சொன்னாரே, ஜெபித்தாரே. இந்த வருஷங்களின் நடு நாட்களிலே அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற நாம், அவருடைய பிரசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நாமும் அப்படி ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு நேரம், கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குகிற நேரம். கர்த்தர் உங்களை வெறுமையாய் அனுப்ப போவது கிடையாது. உங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போடும்படிக்கு, ஒரு சோர்வின் ஆவிகள் எல்லாம் வெளியேறும்படிக்கு கர்த்தர் உன்னை ஒரு புது எண்ணெயினாலே நிரப்பப்பட போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை கூட்டிக் கொண்டு வந்ததில் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏதோ ஒரு முகாந்திரத்தோடு தேவனுடைய கரம் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. நீ வெறுமையாய் போவது கிடையாது, நீ விருதாவாய் போவது கிடையாது. அவருக்காக நீ செலவழித்த இந்த நிமிஷங்கள் வீணாய் போகவே போகாது. கிருபை, ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆனால் ஊற்றப்பட்ட பிற்பாடாக, வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிற்பாடாக ஒரு உயிர்ப்பிக்கிற அபிஷேகம் இறங்கும். ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமையை கர்த்தர் கட்டளை இடுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு எதெல்லாம் ஜீவன் இல்லாமல் இருக்கிறதோ அவைகளுக்குள்ளாக கர்த்தர் ஒரு ஜீவனை கட்டளையிடுவார். எதெல்லாம் சிதறி கிடக்கிறதோ அவைகளை எல்லாம் ஒன்றாக சேர்க்க போகிறார். எல்லா பிரிவினையின் ஆவிகளை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்திலே கிரியை செய்கிற பிரிவினையின் ஆவிகள் சபிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, உறவுகளுக்குள்ளாக கிரியை செய்கிற பிரிவினைகள் எல்லாம் கடந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிந்து கிடக்கிறவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்க்கப்படுவதாக. ஆங்காங்கே சிதறி கிடக்கிறவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்க்கப்படுவதாக. கிருபை இறங்கட்டும். உருவாக்க வேண்டியவைகளை எல்லாம் கர்த்தர் உருவாக்குவீராக. ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். எதெல்லாம் உருவாக்கப்பட வேண்டுமோ உருவாக்குவீராக. உருவாக்கப்பட வேண்டிய புதிய ஆசீர்வாதங்கள் உருவாக்கப்படட்டும். உருவாக்கப்பட வேண்டிய புதிய வல்லமைகள் உருவாக்கப்படுவதாக. உருவாக்கப்பட வேண்டிய புதிய காரியங்கள் உருவாக்கப்பட வேண்டியதாக. நரம்புகள் உருவாக்கப்படட்டும், தசைகள் உருவாக்கப்படட்டும். எதெல்லாம் மூடப்பட வேண்டுமோ அதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் மூடுவீராக. கிருபை இப்பொழுது வானம் திறக்கப்படட்டும். உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. ஒரு பெரிய பாத்திரம், அந்த பாத்திரத்திலிருந்து ஒரு உன்னதமான அபிஷேகம் இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய சிரசின் மேலோ எல்லார் மேலோ. ஓ ஹல்லேலூயா, கிருபை கிருபை கிருபை. தகப்பனே, மக்கு நன்றி செலுத்துகிறேன். நிரம்பி வழிகிறதாக உச்சம் தலை முதல் உள்ளங்கால்கள் வரைக்கும் உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு அபிஷேகம், உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு அபிஷேகம், உயிர்ப்பிக்கிற ஒரு அபிஷேகம். கிருபை தகப்பனே, நன்றி ஜீசஸ். ஹல்லேலூயா தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிற கிருபை. உயிர்ப்பிக்கிற அபிஷேகம், உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை, உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த வருஷங்களின் நடுவிலே உயிர்ப்பிக்கிற மகிமை இறங்குவதாக. இவர்கள் வீடுகளுக்குள்ளாக உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். இவர்கள் பிசினஸ்ல உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். பிள்ளைகளுடைய படிப்பிலே எதிர்காலத்திலே உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. எந்த பலவீனங்கள் காணப்பட்டாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைவார்களாக. இப்பொழுதே வஸ்திரத்தின் ஓரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படட்டும். அந்த வஸ்திரத்தின் ஓரத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லாரையும் தொடுவதாக. ஆண்டவரே, எல்லாரையும் தொடுவதாக. ஆண்டவரே, இந்த ஃப்ரண்ட் ஷோல இருந்து லாஸ்ட் ஷோ வரைக்கும் வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் மேல், இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் மேல் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எந்த பலவீனம் காணப்பட்டாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே
சுகமடையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Let them be healed in the name of Jesus. சுகமடைவார்களாக. இனி வீணான மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடாது. வீணான ஆண்டவர் தேவையில்லாத மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படட்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை ஆவியானவர் தங்கும் ஆலயமாய் மாற்றுவீராக. ஆவியானவரின் அச்சாரம் இவர்கள் மேல் விலட்டும், முத்திரை விலட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, மக்க நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை உயிர்ப்பிக்கிறபடியால் ஸ்தோத்திர, கிருபை உயிர்ப்பிக்கிறபடியால் நன்றி. ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறீர், அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். சபையின் மேலே ஒரு உயிர்ப்பிக்கிற அபிஷேகம் இருப்பதாக. இந்த 3 நாட்கள் கூட்டங்கள் முடிந்து போகலாம். வருகிற ஊழியர்கள் பிரசங்கத்தை விட்டு திரும்பி போய்விடலாம். ஜனங்கள் வசனத்தை கேட்டு திரும்பி போய்விடலாம். ஆனால் சபையின் மேலே ஒரு உயிர்ப்பிக்கிற அபிஷேகம் எப்பொழுதும் இருக்கட்டும். இந்த சபைக்குள்ளாக வருகிறவர்கள் ஒரு உயிர்ப்பிக்கிற அபிஷேகத்தை பார்க்கட்டும். இந்த உயிர்ப்பிக்கிற அபிஷேகம் புதிய ஜனங்களை சபைக்குள்ளாக இழுத்து கொண்டு வருவதாக. உயிர்ப்பிக்கிற அபிஷேகம் இந்த சபையின் மேலே இருக்கிறது என்பதை ஜனங்கள் காணட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையை கர்த்தர் உயிர்ப்பித்து ஆண்டவரே மக்க நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளின் குடும்பங்களுக்குள்ளாக ஒரு உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக. எதையெல்லாம் இழந்து போனார்களோ திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்மை ஏற்றுக்கொண்ட வீடு அல்லவா, உமக்கு இடம் கொடுத்த குடும்பம் அல்லவா, உம்முடைய ஊழியம் நடைபெற தங்கள் வீடுகளை திறந்து கொடுத்தார்களே, இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். இந்த 6 மாதத்தில் இழந்து போனவைகளை ராஜா தேவ பிரசன்னத்தில் நின்று கிருபையை முன்னிட்டு அபிஷேகத்தில் ஆண்டவரே நிறைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு சொல்லுகிறோம். அடுத்த 6 மாதத்தில் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த 6 மாதத்தில் இழந்து போனதை அடுத்த 6 மாதத்தில் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த வருஷத்தில் முதல் பாதியில இழந்து போனவர்களை அடுத்த பாதியில பெற்றுக்கொள்வார்களாக. திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும், திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும், திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். இழந்து போன மேன்மை, இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன சுகம், இழந்து போன குடும்ப நன்மைகள், சமாதானம் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். வருஷங்களின் நடுவிலே நின்று கேட்கிறோம், உடைய பாதத்தில் விழுந்து கேட்கிறோம். முதல் 6 மாதத்தில் இழந்து போனவைகளை இந்த வருகிற அடுத்த 6 மாதத்தில் பெற்றுக்கொள்வார்களாக, பெற்றுக்கொள்வார்களாக. வைராகியமாய் கேட்கிறோம். தகப்பன் உமது பிள்ளைகளுக்கு செய்தருளும், பிள்ளைகளுக்கு செய்தருளும். அன்பு போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை, உமது கிருபையின்படியே கர்த்தர் அவர்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து நடத்தி தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொன்னீர் அல்லவா. உங்கள் அன்பு போதகர் மேல் நிச்சயமான கிருபைகள் இருக்கட்டும். நித்திய உடன்படிக்கைக்கு அடையாளமான கிருபைகள் அவர்கள் மேலும், அவர்களுடைய குடும்பத்தார் மேலும், பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல், தலைமுறைகள் மேல் காணப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மீதியான நேரங்களை எல்லாம் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆவியானவர் நடத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.